ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் நம்மளோட vlogs-அ பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சாச்சு. அதுக்குள்ள நியூ இயர் போயிடுச்சு, பொங்கல் போயிடுச்சு, ஏன் பிக் பாஸே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக நான் நியூ இயர் அப்போ போட்ட vlog-ல சொல்லியிருந்தேன், ஒன் ஆஃப் த முக்கியமான ரெசல்யூஷன் என்னென்னா நம்மளோட ஹெல்த் தான், அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் என்ன டீச் பண்ணிச்சுன்னா, நம்மளோட ஹெல்த் சரியில்லைனா கூட நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க. ஆனால் நம்மளோட பேரண்ட்ஸ் ஹெல்த் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம மென்டலி எந்த அளவுக்கு டவுன் ஆகும் அப்படின்னு சொல்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுலனாலும் நம்ம பேரண்ட்ஸை வேறு மாதிரி பார்த்துப்போம், அவங்களுக்கும் ஏஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு ட்ரூத்து. ஆனால் அது கூடயே நம்மளுக்கும் ஏஜ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறப்போ தான் அதை தான் அக்செப்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சரி ஒரு பாசிட்டிவ் வீடியோட்ட ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளையார தான் அழகான ஒரு கியூட் ஸ்டாண்டில் வச்சிருந்தேன். அதோட இந்த செட்டப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கோலம் போடுற நவீன மிஷின் வந்து கோயில்கிட்ட போனப்போ வாங்கியிருந்தேன். பேசாமல் கையிலேயே போட்டிருந்தா கூட டக்குன்னு முடிஞ்சிருக்கும் போல இருக்குது. இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகவே இல்லை. சரி அதை எடுத்து வச்சு நம்ம கையிலேயே போட்டுக்கலான்னு போட்டுட்டேன். ரீசெண்டாக எங்களுக்கு லவ் ஆனிவர்சரி வந்துருந்துச்சு. ஸோ நானே இந்த கேக்கை வித் லவ்வோட பேக் பண்ண டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு.